கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம கட் பண்ணியிருக்கிற லேயருக்குள்ளெல்லாம் நல்லா போகணும். இது போடும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், நல்ல ஒரு தந்தூரி கன்சிஸ்டன்சி வந்துடும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நாங்கள் பீட்டர். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. நாம் தர்மம் செய்யும் போது நம் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருப்பதாக. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவோம், அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம், தர்ம தானம் பண்ணுவோம். அதை நம்ம பெருமையாக மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்போம். அது சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் நம்ம எந்த ஹெல்ப்பும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அருமையான தந்தூரி சிக்கன் எப்படி வீட்டில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அவன் தேவையில்லை, நம்மளுக்கு கறி தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம். கரெக்டான ப்ராசஸ் பண்ணி தந்தூரி சிக்கனுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்துடும். ஆனால் அந்த சார்கோலுடைய புகை வாடை இருக்காது. பட் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே தந்தூரி சிக்கனுடைய டேஸ்ட் அப்படியே வந்துடும். சிம்பிளான மசாலா தான். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம தந்தூரி சிக்கன் மசாலான்னு கடையில் வாங்க போகிறது கிடையாது. வீட்டில் உள்ள மசாலா வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக தந்தூரி சிக்கன் எல்லாருமே வீட்டிலேருந்து பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் டிப்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் கடைசி அவுட்புட் நல்ல டேஸ்ட்டாக வரும். சிக்கனும் சாஃப்டாக வரும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முழு கோழி வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. 2 கிலோ, அதாவது உயிரோடு 2 கிலோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா இது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ இல்லை 1.25 கிலோ வரை இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டு பகுதியில் நம்ம கொஞ்சம் டீப்பாக நல்லா கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஃப்ளஷ் ஜாஸ்தி இருக்கிறதுனால உள்ளே சில நேரம் வேகாது. கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். இந்த அளவுக்கு டீப்பாக இருக்கணும் நம்ம கட் பண்ணுறது. அப்போ தான் நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணும்போது மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஸ்ட்டை இங்கே கட் பண்ணிட்டோம். இப்போது கால் பகுதியும் நல்லா கட் பண்ணணும். ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. இந்த தொடை இந்த சைடில் இருந்தே இந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும். இந்த அளவுக்கு டெப்த்து, இந்த எலும்பு தெரிகிற மாதிரி நம்ம டெப்த்தில் கட் பண்ணணும். நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சுக்கோங்க. கால் அதே மாதிரி இந்த சைடு நல்லா கட் பண்ணியாச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் காலோட இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கட் பண்ணணும். ஏன்னா இங்கே உள்ள எலும்புலையும் நல்லா வேகணும். அதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு 2 கட். காலோட உள்பகுதியிலையும் இந்த மாதிரி 2 கட். அவ்வளோ கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டில் நல்லா பெருசாக இருக்குது. இந்த திக்னஸ் இருக்குன்னா இருக்கணும், இல்லைனா இன்னொரு கட் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் இந்த இடத்துல லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், இப்படி குத்தி விட்டுக்கோங்க. மசாலாலாம் உள்ளே போகும். அதே மாதிரி இந்த சைடும் லைட்டாக இப்படி குத்தி விட்டுக்கலாம். இப்போது இதை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். தந்தூரி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்குகிற தந்தூரி மசாலா கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் நல்ல கெட்டியாக இருக்கணும். அதனால நம்ம கடையில் வாங்குகிற தயிரை ஒரு அரிப்பில் ஊற்றிங்கன்னா கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த தண்ணியை நம்ம சேர்க்கக்கூடாது. நல்ல கட்டியான இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் தயிர். செட் கர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி கிடையாது, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன். ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும், ரொம்ப வேண்டாம். 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கசூரி மெத்தி, இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது கொஞ்சம் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் போட்டுட்டு
இந்த மாதிரி லைட்டாக கசக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்தா போதும். லைட்டாக இப்படி மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம அதை போட்டோன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி 1 லெமனோட எக்ஸ்ட்ராக்ட்டு. இதை நான் ஆட் பண்ணியிருந்தேன், ஆனால் வீடியோவில் இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, என்ன பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் அரைக்கிறதா இருந்துச்சுனாலும் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு எடுக்கிற மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன். இவ்வளோ தான் நம்ம தந்தூரிக்குரிய மசாலா. நம்ம வந்து அதிகமாக மசாலா போட்டாலும் டேஸ்ட்லாம் மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு கரெக்டான மசாலா போட்டு பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம தயிர் கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துடும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். சிக்கனில் தண்ணியே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கிற மசாலாவை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். நம்ம கட் பண்ணியிருக்கிற லேயருக்குள்ளெல்லாம் நல்லா போகணும். கசூரி மெத்தி நம்ம சேர்க்குறது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அது நீங்கள் இல்லைனாலும் கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். அது வந்து கலர் பொடி சேர்ப்பாங்க. எந்த கடையிலையுமே கலர் பொடி சேர்க்காம தந்தூரி சிக்கன் பண்ண மாட்டாங்க. நம்ம நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் அது தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு ஆட் பண்ணுறோம். காலை இப்படி சேர்த்து வச்சு கட்டிட்டோன்னா குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போவுமே நம்ம இதை கட்டிடலாம். ட்வைன் நூல் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா நார்மல் நூலையே கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு காலில் ஃபஸ்ட்டு வச்சு கட்டிடுவோம். கட்டிட்டு அப்படியே எடுங்க. இந்த காலையும் வச்சு கால் கெட்டு போடுற மாதிரி தான் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம கால் கட்டு போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே மேரினேட் பண்ணிட வேண்டியதான். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் அது நல்லா மேரினேட் ஆகட்டும். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வச்சா அது ரொம்ப கட்டியாயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துருவோம். அப்படியே எடுத்து ஒரு பவுலில் வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம மேரினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். 2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம ஒரு கோட்டிங் மசாலா போடணும். அது என்னன்னு பார்த்துருவோம். ஒரு சின்ன தட்டில் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருந்தோம். இதுவும் காஷ்மீரி சில்லி தான், ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா. உப்பு ஒரு 1 டீஸ்பூன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் லைட்டாக சூடு பண்ண எண்ணெய், ரொம்ப சூடாகக்கூடாது. வெதுவெதுப்பாக சூடில் இருக்கிற எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனல் கலர் வந்து இதிலேருந்து தான் வரப்போகுது. ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் நம்ம போட்டிருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர். இதை சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். சிக்கனில் நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். சும்மா கை வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். என்கிட்ட இந்த ப்ரஷ் இருந்தது, அதனால ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது போடும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி சிக்கனை திருப்பி வச்சுட்டு பேக் சைட்லையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணும்போது எல்லா மசாலாவும் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம். இது வந்து ஒரு ஃபைனல் டச்சிங்க்கு நமக்கு இந்த ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அவுட்டர் லேயர் மட்டும் டச் பண்ணாலே போதும். வாங்க, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நம்ம வந்து கலர் பொடி சேர்க்கவே இல்லை, காஷ்மீரி பவுடர் நம்ம கடைசி அப்படி அப்ளை பண்ணும்போது அழகாக இருக்கும். இதை இப்போது எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தந்தூரி சிக்கனை குக்கரில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு 5 வெள்ளைப்பூடு லைட்டாக இடித்தது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி அதையும் இடித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்குது. நம்ம சிக்கனை வச்சுட்டு ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ரெடியாக இருக்குது, கலர்ஃபுல்லான மேரினேட்டான சிக்கன். ஸோ இதை அப்படியே தூக்குங்க.
அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு நேராக உள்ள வச்சிடலாம். நேராக உள்ள வச்சிட போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். மூடிடுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதிலே வேக விட்டோன்னா சிக்கன் அருமையாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்குது கரெக்டாக தந்தூரியோட ஃபினிஷிங் வர்றதுக்கு. அது என்னென்னு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல வாசம். சிக்கனை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சைடில் தோல்லாம் நல்லா பிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இனிமேல் இதை நம்ம ட்ரை ஆக்கணும், அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இந்த சிக்கனை அப்படியே பத்திரமா எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம கீழோடி விட்டுட்டு சிக்கனை மெதுவாக தூக்கி அதில் வைக்கணும். தூக்கி வச்சுட்டு லைட்டாக ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்து அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் நம்ம. இப்போ இதை ட்ரை ஆக்கணும். அந்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ மசாலா தண்ணி எல்லாம் வந்திருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு நல்ல பெரிய கடாயை வச்சுருவோம். வச்சுட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ சிம்மில் தான் இருக்குது. சிக்கனை நம்ம அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து அப்படியே நம்ம இதில் வச்சிடலாம். போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய மசாலா தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் மேலே அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்போ சிம்லே இருக்குது. 4 நிமிஷம் சிம்லே இருந்தது. அப்பப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் சைடில் ஊற்றணும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்ம சிக்கன் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படியே தூக்குங்க. அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டால் அந்த சைட் திரும்பிடும். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு கரண்டியை வச்சு திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டுக்கு இன்னொரு கரண்டியும் வச்சுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து திருப்பி விட்டால் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு தந்தூரியோட ஒரு கன்சிஸ்டன்சி இதில் வந்துடுச்சு. இன்னும் அந்த சைடும் வரணும். இது இப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சிம்லே ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். ட்ரையாக ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம எக்ஸ்ட்ராக்டை ஊற்றிட்டே இருப்போம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிடுங்க. ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா கொதிக்கணும். எல்லா எக்ஸ்ட்ராக்ட்டுமே நம்ம காலி பண்ணணுன்னு இல்லை, நம்ம ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சைட்லலாம் திருப்பி பாருங்கள், ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். நல்ல ஒரு தந்தூரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக 2 சைடும் திருப்பி விட்டுட்டு நம்ம ஈஸியாக கரண்டியை வச்சு எடுத்துடலாம். இந்த தந்தூரி கன்சிஸ்டன்சி கொண்டு வர ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு அது அப்படியே தந்தூரியோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்தோம். பாருங்கள், அருமையாக இருக்குது. குக்கரில் நம்ம 1/4 மணி நேரம் ப்ரெஷர் குக் பண்ணதுனால சிக்கனும் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். குக்கரில் தான் நம்ம இதை அவிச்சு எடுத்துக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். மற்றபடி கன்சிஸ்டன்சி எல்லாமே அந்த தந்தூரியோட பக்காவான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஈஸியான மெத்தடை, சிம்பிள் மெத்தடை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.